ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்மோ. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் ஐசியூ 2019 வெளியாக இருக்கக்கூடிய ஒரு படம். ஆடம் ராண்டிலோட டைரக்ஷனில் ஹெலன் ஹண்ட்டு, ஜான் டெனி இவங்களாம் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம். இதோட சினிமோட்டோகிராஃபி ஃபிலிப் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் வில்லியம், எடிட்டிங் ஜெஃப் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் டிடெக்டிவாக இருக்கிறாரு. அவங்க இருக்கக்கூடிய சிட்டியில் மர்மமான முறையில் ஒரு 10-11 வயசு பசங்களாம் மர்மமான முறையில் காணா போகிறாங்க. ஸோ அந்த கேஸை அவர் ரொம்ப தீவிரமாக கண்டுபிடிக்க ரொம்ப தீவிரமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறார் அந்த கேஸுக்காக. ஹீரோயின் என்னென்னா, அவங்க ஃபேமிலியோடு அவங்க பையனோடு அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஹீரோயின் அந்த பையன் இருக்கிற வீடு ஒரு 3 ஸ்டோரேஜ் உள்ள வீடு, ரொம்ப அழகான வீடு, ரொம்ப பெரிய வீடாக இருக்குது. ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஃபையர் இருக்குது. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே அந்த அஃபையர் இருக்குது. அந்த பாய் ஃப்ரெண்டு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கிறான். இந்த பாய் ஃப்ரெண்டு அடிக்கடி வீட்டுக்கு போகிறது அந்த பையனுக்கு பிடிக்கல, ஹீரோயினோட பையனுக்கு பிடிக்கல. ஒரு நாள் அவன் போகிறப்போ காஃபி கப்பால் அவன் தலையில் தாக்கப்படுறான். அந்த காஃபி கப்பு யாருதுன்னா தான் பையன் டெய்லி காஃபி குடிக்கிற அந்த கப்பு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் இந்த காஃபி கப்பால் தாக்கினோடனே இந்த பையன் தான் அவனை தாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பையனை மூளை கொண்டு போய் நான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறேன், நீ நான் உனக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணிவிட்டு இந்த கார் பார்க்கிங்கில் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லி அவனை ஃபஸ்ட் எய்டு பண்ண வச்சு கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ண வச்சுட்டு போகிறாங்க. இதுக்கிடையிலேயே என்னென்னா, வீட்டுக்குள்ளேயே மர்மமான முறையில் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி நிகழ்கிற மாதிரி நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது, ஃபோட்டோலாம் கலைஞ்சி இருக்குது. அது யார் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஏன் இந்த மர்மமான ஒரு அமானுஷ்ய நிகழ்வு நிகழ்குதுன்னு ஆல்ரெடி உங்கள் வீட்டிலே ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இவங்க கார்லேருந்து பார்க்கிங்லேருந்து அவனை வெயிட் பண்ண வச்சுட்டு இவங்க போயிட்டு பார்க்குறாங்க, ஸ்கூலில் விட்டுட்டு பார்க்குறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு அந்த இடத்துலேயே மர்மமாக இறந்து இருக்கிறான். ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டு இறந்ததுக்கு என்ன காரணம், வீட்டுக்குள்ளே மர்மமான ஒரு நடமாட்டம் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த மர்மமான முறையில் பசங்க தொலைஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபைனலாக கொண்டு முடிக்கிறாங்க. ஒரு 96 மினிட்ஸில் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நான்-லீனியர் ஸ்கிரிப்டு. நமக்கு படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாரர் பிளாட்ஃபார்ம்லேயும் போகுது, அப்புறம் க்ரைம் த்ரில்லராக மாறுது, ஃபைனலாக சஸ்பென்ஸ் த்ரில்லராக போய் முடியுது. இவ்வளோ எலிமெண்ட்டை ஒரு 96 மினிட்ஸில் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இது எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பர்டிகுலராக எடிட்டிங் ரொம்ப பக்காவாக இருக்குது. அதே மாதிரி மியூசிக்கும் சூப்பராக இருக்கும். அதுவும் ஃபைனலாக கிளைமேக்ஸில் வரக்கூடிய மியூசிக் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது தந்தி ஒன் டிவியில் அவைலபிளாக இருக்குது இந்த படம். இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இது எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.